வணக்கம்ப்பா. இன்றைக்கி குறிப்பு என்ன கேட்டோம்னா, வயசுக்கு வர்ற ஆம்பளை பிள்ளைகளுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஆம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வராங்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குறியும் நீங்கள் போடக்கூடாது. ஆம்பளை பிள்ளைகளும் வயசுக்கு வருவாங்க. என்னங்க பாட்டி இப்படி சொல்கிறீங்க, என்ன பார்த்தா அப்படி சொல்லி கேட்கன்னா, நம்ம வீட்டு ஆம்பளை பிள்ளைகளுக்கு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. 13 வயசில் அவங்களுக்கு வந்து குரல் வந்து கட்டாயம் மாறும். கணீர்ங்கிற ஒரு ஆண் தொண்டை ஒன்று கட்டாயம் வரும். இந்த எலும்பு முடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் சங்குன்னு சொல்லுவாங்க. சிவனடியார் சங்குன்னு சொல்லுவாங்க. சிவன் கொடுத்த சங்குத்துல எல்லாத்துக்குமே இப்படி மூட்டு மாதிரி இருக்கும். ஆம்பளை இப்படி எலும்பு தூக்கிட்டு இருக்கும். ரொம்ப பேருக்கு நல்லா தெரியும், சில பேருக்கு தெரியாது. சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு 6, 8 வயசுக்கு பிறகு பார்த்தோம்னா அவங்க தொண்டை சத்தம் வந்து கர கர கரகரன்னு பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப பேர் அந்த மாதிரி பேசுவாங்க. நம்மளே சொல்லுவோம், என்னடா அது எம்ஆர் அது மாதிரி பேசிக்கிட்டே சொல்லுவாங்க. அந்த தொண்டை சத்தம் ஆனது இந்த 13 வயசுல இந்த எலும்பு, இந்த தொண்டை எலும்பு விரிவடைந்து இந்த குரல் நான் நம்மளுக்கு விரிவடையும் போது கணீர்ங்கிற ஒரு ஆண் சத்தம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஒரு குரல்ல வந்து ஒரு கம்பீரமான சத்தம் கிடைக்கும். அப்பத்தே அது வந்து ஆம்பளை பிள்ளைய பூப்படைகிறாங்கன்னு அர்த்தம். அது கூட பார்த்தோம்னா இந்த மூக்குக்கு கீழே பூனை முடி மாதிரி லேசாக செம்பட்டை கலர்லையோ கருப்பு முடி அவங்களுக்கு முடி வளரும். மறைவிடங்களில் லைட்டாக முடி வளரும். அவங்களுக்கு அது தெரியும். அவங்களுக்கே கூச்சமாக இருக்கும். நம்மளுக்கு முன்னாடி நின்று பனியனை கழட்ட மாட்டாங்க, நம்மளுக்கு முன்னாடி நின்று ஜட்டி பாய் இதெல்லாம் மாற்ற மாட்டாங்க. அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி வந்தவங்களுக்கு நம்ம என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஆம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அப்படி கொடுக்காத தாய்மார்கள் இப்போ கையில் நீங்கள் பையங்களை வச்சுருக்கீங்களா அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசி அவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு இல்லை, ஒரு 6 மாதம் வரைக்கும் மாப்பிள்ளை சம்பா அரிசியை வாங்கி அவங்களுக்கு சாப்பாடில் சேர்த்துக்கணும். அப்படிங்கும்போது நல்ல வலுவான உடம்பு இருக்கும். அகன்ற மார்பு விரிந்த தோல் அப்படிங்கிறார்கள், அந்த மாதிரி வருவாங்க நம்ம பயலுக. சூப்பராக இருக்கும். எலும்புகள்லாம் வலுவாக இருக்கும். நாளைக்கு வந்து அவரோட வாரிசுகள் வந்து ஸ்திரமான வாரிசுகளாக நம்மளுக்கு தருவாங்க. பேரம்பேத்தி வேணுங்களா நம்மளுக்கு? ஆமாம். அது கூட உளுந்தங்களி, வெந்தயக்களி, நாட்டுக்கோழி முட்டை கட்டாயம் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு குடிக்க சொல்லணும். குடிக்கலைன்னா பாலில் வந்து முட்டை பால்னு சொல்லி அடித்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்லாம் கொடுக்கலாம். தவறி கூட அதை அவிச்சு கொடுக்குறதோ ஆம்லெட் கொடுக்குறதோ கொடுக்காதீங்க. கட்டாயம் இவங்களை குடிக்க வைங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சும் ஒரு முட்டை குடிக்க வச்சுருங்க. நல்ல இப்போ நாட்டுக்கோழி முட்டையிலேயே பச்சை முட்டை தான். காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு 6 மணிக்கு நம்ம பொம்பளை போய் எழுப்பிடுறோம்ல, அந்த மாதிரி ஒரு 5 மணிக்கு அவனை எழுப்பி விட்டு பல்ல தேய்ச்சிட்டு நாட்டுக்கோழி முட்டையை அடித்து வாய் நல்லா ஊற்றிட்டு அந்த முட்டையில் கால் இதுக்கு நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியே திருப்பி குடிக்க சொல்லணும். குடிச்சிட்டு ஒரு கொஞ்சம் போல் சுடுதண்ணி குடிக்க சொல்லுங்கள். ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா பசும்பால் காய்ச்சி கொடுக்கணும் பிள்ளைக்கு. பசும்பால் கொடுக்கும்போது உங்களுக்கு பெரியப்பட்டது வீட்டில் முந்திரி பருப்பு வச்சுருப்பீங்க, பாதாம் பருப்பு வச்சுருக்கீங்க. நம்ம நாட்டு பருப்பு, நிலக்கடலை பருப்பு நிறைய சேர்த்துங்க. நல்லா இருக்கும் அவங்களுக்கு உடம்புக்கு. சரிங்களா? அது போக கருப்பட்டி கலந்து அவங்களுக்கு நல்லா கொலக்கட்டை செஞ்சு கொடுங்க. உளுந்தங்களிக்கு நல்லா கருப்பட்டி சேர்த்துக்குங்க. வெள்ளை சக்கரை சேர்க்கவே சேர்க்காதீங்க. நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. பாலுக்கு போகிறதா பால் கொடுக்கும்போது நாட்டு சக்கரை சேர்த்து கொடுங்க. கேப்பை புட்டு செஞ்சு கொடுங்கப்பா. கேப்பை புட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. சிறுதானியத்தில் அவ்வளவு சத்து இருக்குது. கேப்பை புட்டு, சிகப்பரிசி வாங்கி வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. புட்டு செஞ்சு கொடுங்க, கொலக்கட்டை செஞ்சு கொடுங்க. என்ன அது கூட பசும்பால் நிறைய கொடுங்க பிள்ளைக்கு. ஆம்பளை பிள்ளைக்கு பசும்பால் நிறைய கொடுங்க. சாப்பாடு சாப்பிடும்போது பசு நெய், நல்லா நெய் போட்டு பருப்பு பொடி போட்டு, இல்லைனா பசு நெய்யிலேயே வெறும் உப்பு போட்டு கூட பிறந்து சாப்பிட சொல்லுங்கள். இல்லையா அவன் சாப்பிட்ற சாம்பார் சாதத்தில் நெய் போட்டு நிறைய கொடுங்க. இந்த நான் சொன்ன எல்லா ஐட்டமும் அவன் சேர்க்கும்போது நல்ல வலுவாக இருப்பாங்க. உடம்பு நல்ல வலுவாக இருக்கும். கொஞ்சம் பார்க்கறதுக்கு பலன்னு இருக்கும். மூஞ்சி முகம்லாம் பருவுலாம் வெடிக்காது. இதை வந்து நீங்கள் எப்படி ஒரு 6 மாதம் வரையும் மெயின்டைன் பண்ணணும் அவங்களுக்கு. இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னம்னா, பொம்பளை பிள்ளைங்க நம்ம வீட்டுக்குள்ள வச்சு பார்க்குறோம். 30 நாளைக்கு வச்சு பார்க்குறோம். பயல்களை வெளியே விட்டுருவோம். அவங்க வாட்டுக்கு சுற்றிட்டுவாங்க. காடு மேடு அப்படின்னு சொல்லி சுற்றிட்டுவாங்க. கொடுக்கக்கூடிய உணவு வகைகள் ஒரே மாதிரி தான். அதனால் பொம்பளை பிள்ளைகள் பூப்படைஞ்சவர்கள் அவங்களுக்கு கொடுத்து உடம்பை நம்ம வலுவாக்குற மாதிரி நம்மளுக்கு வாரிசை கொடுக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளும் கட்டாயம் 13 வயசுலேருந்து கட்டாயம் பூப்படைவாங்க. அதை நீங்கள் கட்டாயம் கண்டுபிடிப்பீங்க. நான் சொன்னதும் தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கும்போது நம்ம வீட்டு ஆண் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கப்பா. ஐயோ என்ன பார்த்தா இப்படி இப்போ போய் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என் பிள்ளைகளுக்குலாம் அந்த மாதிரிலாம் கொடுக்கலையே பார்த்தா. அவனுக்கு 20 வயசாச்சே, 18 வயசாச்சே, என்ன ஆச்சு 20ன்னா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் 25 வயசு 27 வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயும் இதை சாமான்லாம் கொடுத்து அவங்களை தேர்த்தி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் வலுவாக இருப்பாங்களே, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, நம்ம அம்மா அக்கா தங்கச்சியை கவனிச்சாங்க, நம்மளை கவனிக்காம விட்டாங்களே, இப்போ நல்லா கவனிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. உங்கள் பையன் உங்களுக்கு இருந்தால் உங்களை தவச்சு தாங்குறவங்க தானே, உங்களுக்கு வாசலை பற்றி கொடுக்குறவங்க தானே. அவங்க நல்லா அந்த வயசு போயிடுச்சாலும் பரவாயில்ல, இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போங்க. இடையிடையே என்னென்ன கிடைக்குதோ அவங்களுக்கு நல்ல வகைகள் கிடைக்குதோ அதை பூரா கொடுங்க. மிகுந்து பொம்பளை பிள்ளைனாலும் சரி ஆம்பளை பிள்ளைனாலும் சரி பூப்படைஞ்சவரகு இந்த வெள்ளைக்கோழியை மட்டும் வாங்கி கொடுக்காதீங்க. அதை வந்து விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி வெள்ளைக்கோழி முட்டைகளையும் வாங்கி கிடைச்சா கூட ஈஸியாக கிடைக்கும். நம்மளுக்கு 4 ரூபாய் கிடைக்குது. சாப்பிட்னாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நாட்டுக்கோழி முட்டை கிடைக்குதா, ஒரு 4 முட்டை கிடைச்சா சரி, அதை சாப்பிட்டாலே போதும். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வலுவானது தான்.